நம்மளோட ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நேற்று ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தேன், ஈர்ப்பு சக்தின்னு. நம்ம எண்ணங்களை பற்றிலாம் பேசியிருக்கேன். ஆனால் நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உண்மை, இது மறுக்கக்கூடாது, சத்தியம். என்னென்னா, 1988 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ என் வீடு பக்கத்தில் தான். நான் சென்னையில் இருந்தேன். அப்போ கொரட்டூர்னு ஒரு இடம், அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் என் வீடு இருந்துச்சு. நைட்டு என்ன பண்ணோன்னா, வீட்டில் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு விட்டு ஒரு அரை மணி, எப்போவுமே என்னோடய பழக்கம் என்னென்னா, சாப்பிட்டோன்னு ஒரு அரை மணி நேரம் நடக்கிறது தான். அப்படியே நடந்து வரும்போது பக்கத்தில் காலி கிரவுண்ட் இருக்கும். அங்கே அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு அழகாக திரும்பி பார்க்குறது. மழைகளெல்லாம் பெஞ்சாலும் போக முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு அங்கே அப்படியே உட்காந்துருந்து அப்படியே பார்ப்பேன், நிலவை பார்ப்பேன். அமைதியாக இருக்கும் அந்த இடம். எவ்வளோ நாள் அந்த சுகத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் மறுக்கக்கூடாது. அந்த நினைவுகள் அருமையாக இருக்கும் அந்த இடத்துல சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்தவச்சலம் ஸ்கூல் கட்டினாங்க. என் பையனை கொண்டு போய் இதில் சேர்க்குறான், ப்ரீகேஜியில் சேர்க்குறேன். இங்கே என்னன்னா, காலேஜ் உள்ளே நுழைஞ்சோன்னா வலது கை பக்கம் தான் அவனுடைய கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ளே போகும்போது பையன் அந்த கிளாஸுக்குள்ளே நுழையிறான். அப்போ எனக்கு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானே உட்காந்துருப்போம், இன்றைக்கி அதே இடத்துல பையன் உட்காடுறான் அப்படின்ட்டு. அது ஒரு சம்பவமாக. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து நான் இங்கே பொள்ளாச்சிக்கு வந்துட்டேன். அப்புறம் என் தம்பி மூலமாக ஆர்விஎஸ் காலேஜு எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே ஆர்விஎஸ் காலேஜ் சேர்மன் ஐயா குப்புசாமி அவர் பேர் குப்புசாமி. அவங்களுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லும் போது உடம்புலாம் புல்லரிக்குது. அவர் சொல்கிறாரு, நல்லா பழகினதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி ஆரம்பி, உனக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாமே பண்ணுறேன், நீ என் கூட இரு. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க. உண்மைக்கே கிடச்சிச்சு, இறைவனாக பார்த்து கொடுத்தது. ஆனால் என்னால் போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னென்னா, நான் இங்கே பொள்ளாச்சியில் கம்பெனி இருக்கிறதுனால சில சிக்கல்களெல்லாம் நடந்துச்சு. அந்த சிக்கலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருக்கேன். முடிவு கொண்டு வந்துருச்சு. வந்துருங்கிறாங்க, என்னால் போக முடியல. அவர் வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. ஆனால் அவரை வணங்குறேன். ஏன் தெரியுமா? இன்னும் பல்லாண்டு காலம் இருக்கணும். அவர் தனிப்பட்ட ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு ஆள். அவர் சம்பாரித்தது இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் வாழ்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவரை மாதிரி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரை மாதிரி நான் பேர் வாங்கணும், வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, அவங்க அந்த காலேஜில் நுழையும் போது என்ன அறியாமல் உள்ளிருக்குது. அது என்னமோ என் வீடு என் இடங்கிற மாதிரி தெரியுது. அவர் காட்டின அன்பா, இல்லை அந்த இடத்தோட மகிமையா, இல்லை நான் அன்றைக்கி 88 உட்காந்து உணர்ந்தோட செயலாங்கிறது எனக்கு புரியல. அதனால தான் சொல்கிறேன், இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒரு நாள் அவர்கிட்ட போய் பக்கத்தில் நான் இருப்பேன். இதெல்லாம் உண்மை. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி திருப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளைக்கு நினைப்பேன் போயிடலான்ட்டு. ஆனால் போயிட்டோம்னா இங்கே நான் என்னை நம்பி ஒரு 10 குடும்பம் இருக்குது. அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. என்னுடைய சில வேலைகள்லாம் இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட போவேன். இது உண்மைங்க. வணக்கம்.